தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கியமான ஒரு 3 செயலிகளை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செயலி விடியல் செயலி. ஓகேங்களா, உங்களோட விடியல்னு பேரை கேட்டதும் விடியல் பயணம் போக்குவரத்து சார்ந்து ஓகேங்களா, பேருந்து சார்ந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தவறு. ஓகேங்களா, விடியல் செயலி என்பது இந்த டிரான்ஸ்டான், அதாவது டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையம். ஓகேங்களா, உடல் உறுப்பு ஓகேங்களா மாற்று அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக உடல் உறுப்புகளை ஓகேங்களா பதிவு செய்யறதுக்காக ஓகேங்களா தொடங்கப்பட்ட ஒரு ஆப் தான் இந்த விடியல் செயலி. ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருக்காச்சும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும்னா ஓகேங்களா அந்த உறுப்பு மாற்றத்துக்காக ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிற ஆப் தான் இந்த விடியல் செயலி. பேருந்து சார்ந்து ஏதாச்சும் இருக்குன்னு நினச்சி ஆப்ஷனில் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அது தவறு. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, உறுப்பு மாற்றத்துக்காக ஓகேங்களா ரெஜிஸ்டர் பண்ணுற ஒரு செயலி தான் இந்த விடியல் செயலி. அடுத்ததாக பினாக்கின் செயலி. ஓகேங்களா, கொஞ்சம் பேர் வித்தியாசமாக இருக்குங்களா. இது எதுக்குன்னு பார்த்தோன்னா சுற்றுலாத்துறைக்காக. ஓகேங்களா, இப்போது தமிழ்நாடுக்கு யாராச்சும் ஃபாரினர்ஸ் யாராச்சும் வராங்கன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டில் முக்கியமான சுற்றுலா தலங்கள் எங்கெங்கே இருக்குது ஓகேங்களா அப்படின்றத எல்லா விஷயத்தையும் இந்த பினாக்கின் ஆப்பில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, சுற்றுலாத்துறை சார்பாக உருவாக்கப்பட்ட செயலி ஆப் எதுன்னு பார்த்தோன்னா பினாக்கின் செயலி. அடுத்ததாக தூண்டில் செயலி. ஓகேங்களா, இது பேர்லேயே இருக்குது, இது மீனவர்களுக்காக உருவாக்கப்பட்ட செயலி தான் இந்த தூண்டில் செயலி. ஓகேங்களா, இந்த செயலின் மூலமாக வெதர் எப்படி இருக்குது ஓகேங்களா, புயல் வருமா ஓகேங்களா, எந்த இடத்துல மீன் அதிகமாக இருக்கும், அது மாதிரி மீனவர்களுக்கு தேவையான அப்டேட்ஸ் எல்லாமே இந்த தூண்டில் செயலின் மூலமாக பெற்றுக்கலாம். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, விடியல் செயலி எதற்கு? உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆணையத்தால் வெளியிடப்பட்டது. ஓகேங்களா, பினாக்கின் செயலி சுற்றுலாத்துறை சார்ந்த விஷயங்களை ஓகேங்களா தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கிறது பினாக்கின் செயலி. தூண்டில் செயலி மீனவர்களுக்காக. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகலாம்.